இன்னைக்கு சிறகடிக்க ஆசை என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நேற்றுக்கு என்னாச்சு? ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தால, பார்வதி டான்ஸ் ஆடும்போது சிவன் சார் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆசை உங்க கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி. வாங்க தாராளமாக ஆடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து பட்டர்ஃப்ளை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். கதவு தெருவாசப்படி கதை திறந்து வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணி விஜயாவும் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க ஏற்கனவே இவங்க மேலே ரொம்ப காண்டு அவங்களுக்கு. சும்மா சொல்லணுமா, இவங்க 2 பேரும் பறந்து 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 ஆடிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். ஆடிட்டு இருக்க பார்த்தவங்க, என்ன ஒரே கூத்து கும்பலமா இருக்கு அப்படின்னு காண்டா இருக்கா அவ. ஏற்கனவே வீட்டில் பிரச்சனையா இருக்கேன், அதை நொந்து போய் அப்படி சொல்றா அவ. ஏன் நாங்கள் ஆடக்கூடாதா, சும்மா ஜாலியாக ஆடணும், நீங்களும் ஆடலாம் வாங்க அப்படின்னு பார்வதி கூப்பிடுறா. இது ஒன்று தான் எனக்கு குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படி சொல்லி பேசுகிறான். அதுக்குள்ள அவன் டவுன்லோட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த சிவன்றவன். சரி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, உட்காந்து பேசும்போது வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். இதுமாரி சுருதி கோச்சிட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து பிரச்சனை ஆகி வந்து அது நீத்து வாழன்னு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா விஜயா. ஓஹோ அப்படியே உங்கள் வீட்டுக்கு சிந்தாமணி உடனே சொல்கிறா, என்ன மேடம் உங்கள் வீட்டுக்கே தனியாக ஒரு கோர்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் போல இருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சிந்தாமணி கேட்குறேன். உனக்கெல்லாம் விளையாட்டா கிண்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. அப்புறம் நாளைக்கு மீனா பூக்கடை திறப்பு விழா பண்ணாங்க. 250 அப்பார்ட்மெண்ட் வாங்கினார்.